வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, i20லேருந்து சைலன்சர்லேருந்து பயங்கரமாக சவுண்ட் வருது. இது நிறைய i20ஸ்க்கு இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் என்ன இஷ்யூ அப்படின்னு காட்டுறேன். கீ ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் காரில் வர சவுண்டு மாதிரி வரும். சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கிட்ட வைக்கிறேன். என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பைப் வரும், பென் பைப், சைலன்சர் பைப்பு. அது வந்து கீழே தேஞ்சு ஓட்டையாயிருக்கு. அதுலேருந்து தான் சவுண்டு வரும். இது இப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்கும், மைலேஜ் அடி வாங்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்பு மட்டும் தனியாக கழட்டிட்டு அதை மட்டும் நாங்கள் வெல்டிங் வைக்க போகிறோம். இங்கே ஒரு நெட்டில் ஒரு ப்ளூ டைப் நெட்டு வரும், அதை இப்போ கழட்டிட்டோம். அதே மாதிரி இது முன்னாடி இந்த போல்ட் வந்து முன்னாடி வரும், இதையுமே கழட்டணும். அப்போ இந்த பைப் தனியாக வந்துடும். ஒரு வழியாக கழட்டிட்டோம் பாருங்கள். இங்கே இருக்கிற நெட்டு, இங்கே ஒரு நெட்டு. ஹூண்டாய் பைப் எல்லாத்துலேயுமே, இந்த பென் பைப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குங்க. அந்த லைன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த லைனில் மட்டுமே அந்த ஓட்டை விழுது. ஸோ கொஞ்சம் வருஷம் ஆகிடுச்சுன்னா அந்த லைன்ஸில் மட்டுமே ஓட்டை விழுது. ஸோ இதை நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா, இந்த பைப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கேஸ் வெல்டிங் வைக்கணும். நார்மல் வெல்டிங் இல்லை, கேஸ் வெல்டிங் வச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். இதுதான் போயிட்டுருக்கு. இதுதான் போயிட்டுருக்கா. இது நீ ஓட்டினியா? இது ஓட்டையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் வெல்டிங் வைக்க தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பாதி பைப் வரைக்கும் கேஸ் வெல்டிங் வைக்க சொல்லிட்டேன், ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் புது பைப்பே மாற்றிடலாம். 4000 சேஞ்ச் சம்திங் ஆகுது. அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் புது பைப் வாங்குறதா இருந்தாலும் அது நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் மாற்றிக்கலாம். பட் சர்வீஸ் சென்டரில் வந்து அந்த 4000 சேஞ்ச் இல்லாமல் 700 எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இப்போ நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு எல்லாம் வெல்டிங் பக்காவாக பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹெட்செட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக கேட்கும். நான் டயர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.